திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதிக்காத நிலையில் சந்தனக்கூடு நடத்த நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பெருமளவுல நேற்றைக்கு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை மட்டும் நீங்கள் மலை மீது ஏற எப்படி அனுமதிக்கலாம்? இஸ்லாமியர்கள் மட்டும் மலை மேல போறாங்க, நாங்களும் மலை மேல போகலாம், எங்களுக்கும் கோவிலில் சென்று தரிசிக்க உரிமை உண்டு, எங்களையும் அனுப்புங்கள், எங்களுக்கு தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு விழா நடத்த அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பெண்கள் போராட்டம் நடத்தியிருக்கார்கள். அதில் 17 பேரை காவல்துறையினர் கைது செய்தது. 17 பெண்களை, ஏன்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி கொண்டு அவர்கள் ஏற்றி வந்தார்கள். அதற்கு பிறகு இந்த விவரம் தெரிந்து ராஜா, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அந்த வரிசையில் இருந்த அந்த வீதியில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காவல்துறையை நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வந்து விடக்கூடாது என்பதற்காக. அதன் விஷயம் அறிந்து பாஜக தலைவர் ராஜா அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். ராஜா அவர்களையும் மேலே அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. அதன் பின் ராஜாவும் ஒரு வக்கீலை மட்டும் மேலே அனுப்பினார்கள். அவர்கள் போய் சாமி தரிசனம் செய்து வந்தார்கள். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த நிலையில் 4 பேருக்கு மட்டும் மேலே சென்று கொடியேற்றுவதற்கு அனுமதி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நேற்று இரவு 8:30 மணிக்கு மேல அந்த மலையில போய் சந்தனக்கூடுக்காக கொடியேற்றி விட்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுதும் ஒரு போராட்டத்தை மீண்டும் நடத்தியிருக்கிறார்கள். எங்களை நீங்க கைது செஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க 4 பேர் அனுப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரை நீங்க அனுப்பியிருக்கீங்க, ஆனா எங்களை ஒருத்தர் கூட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெண்கள் கேட்டு இது பண்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த போராட்டத்தின் போது மிகவும் கடுமையாகவும் திமிராகவும் நடந்து கொண்ட அதே இனிகோ திவ்யன் தான் இன்றும் என்ன பண்ணியிருக்காரு, அங்க ஆமா நாங்க 4 பேர் அனுப்பிச்சா 10 பேர் இப்ப போனா என்ன ஆயிப்போச்சு, நீங்க அப்படிலாம் போகலையா அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காணொலி எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆகி இருக்கிறது. அதாவது அந்த இவாஞ்சலிஸ்ட் இனிகோ திவ்யன், எஸ், அவரே தான். இந்த நிலையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேற்று இவ்வளவு தூரம் போராட்டம், இந்து முன்னணி இன்னைக்கு மாலை 4 மணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அறிவித்திருந்தார்கள். இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு இப்போ உடனே என்ன பண்றாங்க, சந்தனக்கூடு விழாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுங்கிற நோக்கில் உடனே எல்லாரும் மலை மேல் செல்லலாம், அனைவருக்கும் அனுமதி, இத்தனை 20 நாட்களாக அனுமதிக்காதவர்கள் இன்றையிலிருந்து எல்லாரும் செல்லலாம் அப்படி என்று அனுமதித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லை இந்த அனுமதி, எங்களுக்கு சந்தனக்கூடு விழா முடிஞ்ச உடனே இந்த அனுமதி கொடுங்க, இப்ப இந்த அனுமதி நீங்க தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் மீண்டும் ஒரு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இனிகோ, அதாவது நம்ம இவாஞ்சலிஸ்ட் இனிகோ திவ்யன் தான் இந்த தடவையும் அந்த பிரச்சனைக்கு அங்கே போய் நின்றுருக்கா. அப்படி பரவாயில்ல, அவ மிஷனரி சொன்ன வேலையை கவர்மெண்ட் மிஷனரியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவருக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இது திராவிடம்னா கிறிஸ்தவம்னு ஒரு சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் சட்டமீறல் கிறிஸ்தவர்களின் பங்குன்னு, அதனால அந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியோட ஒரு காலாள் படை அப்படின்னு நம்ம சொல்லலாம், நாட்டுக்கு 5ஆம் படைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக ஒரு ஆள் இப்போ அந்த இடத்துல அதுக்குன்னு தான் அவர் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம எதை கவனிக்கணும்னா, இதில் குரூஷியல் பாயிண்ட்ஸ். ஹிந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நான் ஏன் அனுமதிக்கவில்லைன்னா, அந்த ஆர்டரை ஜட்ஜு 6 மணிக்கு அப்புறம் கொடுத்தாரு. 6 மணிக்கு மேலே யாரும் மலையில் ஏறக்கூடாது என்பதற்காக நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னது இதே இவாஞ்சலிஸ்ட் இனிகோ திவ்யன். இப்ப 8:30 மணிக்கு என்ன மண்ணாங்கட்டி இவர் அனுமதிச்சாரு? அன்னைக்கு ஜட்ஜ் ஆர்டர் வரும்போது 6 மணிக்கு மேல போறது சட்டம் தப்புன்னா இப்ப மட்டும் 8:30க்கு போலாமா? அப்ப இவர் இவாஞ்சலிஸ்ட்ல இருந்து இமாமா மாறிட்டாரா? இல்ல, நான் கேட்கிறேன். அப்ப ஒரு நீதிமன்ற உத்தரவு வரும்போது 6 மணிக்கு மேல போகக்கூடாது, ஆனா நீங்க மனசு வச்சா 8:30 மணிக்கு அனுமதிக்கலாமா? முதல் பாயிண்ட். 6 மணிக்கு மேல பொம்பளைகளை நீங்க கஸ்டடியில வைக்கக்கூடாது சட்டம். 8:30 மணிக்கு இந்துக்கள் போராடுவோம் போது அந்த பெண்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கீங்களே, இது எந்த அடிப்படையில்? இது சட்டத்தின் அடிப்படையில. சரி, அப்ப இந்த இனிகோ திவ்யன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? 6 மணிக்கு மேல வைக்கக்கூடாது இல்ல? ஆஃப்டர் சன்செட், ஆஃப்டர் சன்செட் நீங்க எப்படி இந்த பொம்பளைகளை நீங்க கஸ்டடியில வச்சிருந்தீங்க? ஏன் இது போராடக்கூடிய ஒரு தௌஹீதி ஜமாத்தில் உள்ள ஒரு 4 பொம்பளைகள் நீங்க உள்ள வச்சு பார்ப்பாரா? இவரு செய்ய முடியுமா அவங்களால? நான் ஏன் இந்த ஆளை இவாஞ்சலிஸ்ட்னு சொல்றேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேல. அன்னைக்கு 6 மணிக்கு வராத சட்டம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இதை கோர்ட்ல வேற சொன்னீங்களே, இப்போ கோர்ட்ல போய் சொல்லுங்களேன், 8:30 மணிக்கு மேல நான் துளுக்கணும் விட்டேன்னு. 4 பேர் கூட நான் வேற யாரும் போனது ஏன் கூட வேற ஆள் போனது ஏன் போகக்கூடாதான்னு கேட்குறாரு. கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட 10 பேரை விட்டா கூட பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது நீங்க தானே? ஹிந்துக்களுக்கு அன்னைக்கு போகும்போது சொன்னது. அப்ப இந்த ஆள்லாம் போலீஸ் ஆபீசரா?
இந்த ஆள்கிட்ட என்ன நியாயம் கிடைக்கும்? இஸ் he fit to that particular post? அதான் நீ பொன்மாணிக்கவேல் அவர்களும் சொல்லியிருக்கார், அவர் போலீஸ்காரரே கிடையாது. ஏங்க, அவர் ஒண்ணு எங்க இருக்கணும்னா பிஷப் ஹவுஸ் வாசல்ல வந்து செக்யூரிட்டி கார்டா இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது கலவரங்களுக்காக வேண்டி கூட்டு போற ஒரு கிறிஸ்தவ அடியாளா இருக்கணும். இல்லையுமா திமுகவின் ரவுடி படையில பொறுப்புல இருக்க வேண்டியவர். நீங்க அவரை பிடிச்சி நீங்க வந்து கமிஷனரா வச்சிருக்கீங்க. இப்ப லா அண்ட் ஆர்டரே கெட்டு போகுது ஒரு ஊர்ல. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பயாஸ்ட் ஒரு ஆளை பிடிச்சி நீங்க ஆபீசரா வச்சிருந்தீங்கன்னா சரி. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்துக்கள் மேல போனா பிரச்சனை ஏற்படும். இன்னைக்கு அது நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இப்ப துலுக்கனுக்கு வரும்போது இப்ப மலைக்கு மேல போறதெல்லாம் பிரச்சனை வராத? இப்ப லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராத? சரி, நீ தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லும் போது யாராவது ஒரு ஆள் லோக்கல்ல இருந்து அப்செக்ட் பண்ணாங்களா? அத இல்ல. இன்னைக்கு இவ்வளவு அப்செக்ஷன் வருது. அன்னைக்கு அப்செக்ஷனே வராத நேரத்துல 144 அன்னைக்கு ப்ராமுகுலேட் பண்ணீங்களே. இன்னைக்கு எவ்வளவு அப்செக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் ஏன் நீங்க இன்னைக்கு அனுமதிக்கிறீங்க? அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னா, தீபம் ஏத்த விட மாட்டோம். அந்த மலையை இந்துக்களிடமிருந்து பிடுங்கி துலுக்கனுக்கு கொடுப்போம். இது அரசின் கொள்கை. இந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கான அடியாள் தமிழ்நாடு காவல்துறை. ஏவல் துறைங்க கூடியது கூட கொஞ்சம் டீசென்டான வேர்டுங்க. அடியாள் உத்தியோகத்தை பார்த்திருக்கிறது இன்று மதுரையில் காவல்துறை. இப்ப நேத்திக்கு வந்து நீங்க முதல்ல பேசுற அப்படி என் கூட ஆட்கள் போறதுல என்ன போனா என்ன ஆகும்? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஆளுகள் போனால் பிரச்சனை வரும். இந்த விவரம் நீதிபதிக்கு கிடையாது, எனக்கு தான் உண்டுன்னு தானே நீ சொன்ன. ஆமா, இப்படி கூட்டம் போனா அங்க அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். அன்னைக்கு இந்த ஆள் தானே பேசின அப்படியே. ஏன் இப்ப மட்டும் 6 மணிக்கு மேல ஏறினா பாதை தெரியாது, ஏற முடியாது. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த உள்ளூர்காரங்க கேட்கிறேன், வெளியூர்காரங்களை தான் சேர்த்து உள்ள விட்டே, அது என்ன நியாயம்? அப்போ இது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம். லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள மாட்டோம். எதற்கும் அளிக்க மாட்டோம். ஹிந்து கோவில்களை உடைத்து நாங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னா, இங்கே நடக்கக்கூடிய அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா இல்ல ஷரியத்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா? இந்த அளவு ஒரு சட்டத்தை மதிக்காம எல்லாத்தையும் நான் பண்றதைத்தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஒரு ரவுடித்தனமா பண்றாருன்னா, அரசுக்குள்ள உதவி இல்லாம எப்படி வரால செய்ய முடியும்? அப்போ திமுக அரசு ரொம்ப தெளிவாக திருப்பரங்குன்ற மலையை துலுக்கனுக்கு தாரவாத்தரணும், ஹிந்துக்களை அங்கிருந்து ஒழிக்கணும் இங்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அந்த அடிப்படையில் முழுதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இப்ப நான் பல ஆளுகள் வந்து மேல இருக்கிற தீபம் சர்வே கல்லா சமணம் இதா இதுன்னு கேட்குறீங்கல்ல, இப்ப எவ்வளவு பேருடா இப்ப வந்து இப்ப வாங்கடா இப்ப வந்து நம்ம வந்து விவாதம் நடத்துவோம். தீபத்தூண் ஏத்தும் போது அங்கதான் தீபம் ஏத்தணுமா, முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி, எல்லா விவாதமும் நடத்தணும் இல்லை. இப்ப கந்தூரி திருவிழா வருது இல்லை, இப்ப இதே விவாதத்தை இப்ப நம்ம நடத்துவோம். அங்க இருக்கக்கூடிய தர்கால உள்ள உண்மைக்குமே சிக்கந்தர் போனம் இருக்கிறதா இல்லையா? விவாதம் நடத்தலாமா? இப்ப நடத்தலாம். நீ கார்த்திகை வரும்போது இந்த விவாதம் எல்லாம் நடத்தினே இல்ல, இப்ப நடத்துவோம். இப்ப நடத்து. இப்ப நான் சொல்றேன், 1960வது வருஷம் அறநிலையத்துறை போட்ட புஸ்தகத்திலேயே சித்தர் கோவிலைத்தான் சிக்கந்தர் இதாக மாற்றினார்கள்னு 1 டிபார்ட்மெண்ட் புஸ்தகம் போட்டிருக்கே. கார்த்திகையில வச்சு அந்த அது தீபத்தூண் தானா என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லைன்னு சொன்ன PS ராமன், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர், இப்ப இந்த உங்க கவர்மெண்ட் புஸ்தகத்துக்கு படி அங்க இருக்கிறதே சிக்கந்தர் தர்கா இல்லைன்னு சொல்லி இருக்கானே, அப்ப நீ எப்படா இப்ப கொடியேத்த அனுமதிச்ச? எப்படி அனுமதிக்கல நீ? சரி, ஆதாரமே இல்லாத அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் ஏத்தினால் பிரச்சனை வரும்.
என் கோயிலை தாண்டி மேலே போய் நீ கந்தூரி நடத்தும் போது எங்களுக்கு பிரச்சனை வராதா? இப்ப மத நல்லிணக்கம் கெட்டு போகாதா? ஆர்கியூ பண்ணலாமே. ஏன்டா அவன் இந்த கொடை டிவியை வச்சுவிட்டு ஊரம்பிட்டு இதைத்தானே பேசிக்கிட்டு இருந்தியே, அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டதா, அங்கதான் அது வந்ததா? இப்ப நடத்துங்களேன். அங்கதான் சிக்கந்தர் புதைக்கப்பட்டாரா? நடத்தலாமே, ஏன் நடத்தப்படாது? அப்ப ஹிந்துக்கள்னு வரும்போது முருகன் பிறந்தாரா, முருகன் அங்கேதான் இருந்தார், இந்த கேள்வியெல்லாம் கேட்ப இல்லடா. இப்ப கேளுங்கடா அந்த துலுக்கண்டா. இப்ப அந்த துலுக்கண்ட அந்த கேள்வியை கேளு. அங்கதான் சிக்கந்தர் செத்து கிடந்தாரா கேளு. யார் அந்த சிக்கந்தர்? சிக்கந்தர் நம்ம ஊருக்காரனா? சிக்கந்தர் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? அவன் இங்க வந்தான்னா அவனை எதுக்கு கொன்னா? அவனை கொன்னவன் யாரு? அவன் எந்த நோக்கத்துக்கு இங்க வந்தான்? அவன் இந்த நாட்டுல வந்து என்னத்தை பண்ணுனா கேட்கணும்ல இந்த கேள்விய. நான் சொல்லல, துலுக்கம் சொல்லியிருக்கான். துலுக்கம் வரலாறு எழுதி வச்சிருக்கான், போய் படி. திருப்பாண்டியன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து மதுரை ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஜெட்டால இருக்கக்கூடிய கவர்னர், ஜெட்டாங்கிறது எங்க இருக்குன்னு தெரியுமா? அரபி பாலைவனத்துல இருக்கு. அங்கிருந்து வந்தவன் திருப்பாண்டியனை தோக்கடிச்சு விட்டு இங்கு வந்து ஷரியா ஆட்சியை நிறுவினான். எங்க நிறுவனான்? மதுரையில நிறுவனான். ஷரியா ஆட்சியை நிறுவனவன தோத்து போன திருப்பாண்டியன் இங்க இருந்து திருப்பதி பக்கம் போய் படையை திரட்டி புட்டு வந்து இந்த சிக்கந்தரை போரில் தோற்கடிச்சு கொன்றான். நான் சொல்லல, இப்படின்னு இந்த சிக்கந்தருக்கு துலுக்கம் வரலாறு சொல்றான். அவங்க வந்து என்ன ஆட்சியை நிறுவனா? ஷரியா ஆட்சியை நிறுவனா. எந்த ஊர்ல? தமிழன் ஊர்ல, பாண்டிய மன்னன் ஊர்ல. என் தமிழை ஒழிச்சு ஷரியாவை நிறுவனவனுக்கு நீ விழா நடத்துறதுக்கு நீ அனுமதி கொடுப்ப, என் தமிழ்கடவுள் முருகனுக்குள்ள பண்டிகைக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்ட. கேட்டேன்னா நீ தமிழ்நாடு காவல்துறைன்னு சொல்லுவேன். அப்ப நீ தமிழ்நாடு காவல்துறையா இல்லைன்னா ஷரியா காவல்துறையா? தமிழ்நாட்டோட நிலைமைங்க. தமிழ்கடவுள் முருகனுக்கு வழி அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்க வந்து இங்க வந்து தமிழாட்சியை அகற்றிவிட்டு ஷரியா ஆட்சியை நிறுவியவனுக்கு இன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது தமிழக அரசா இல்லை ஷரியா அரசா? இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். தமிழை பத்தி பேசக்கூடிய ஏதாவது ஒரு இன்னைக்கு சிக்கந்தரை பத்தின இந்த வரலாற்றை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு டிவியில டிபேட் இருக்கான்னு பாருங்க. ஒரு டிவிலையும் டிபேட் இருக்காது. இவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுங்கக்கூடிய நியூஸ் கூட வராது. நான் அது சொல்றேன், இதுக்கெல்லாம் இதுதான் உங்களை பார்த்து RS பாரதி தெளிவா சொன்னாப்படி. அதனால பத்திரிகைகளும் RS பாரதி என்ன அவர்களை பார்த்து சொன்னாரோ அதை இன்னைக்கு நிரூபித்து வருகிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்.